அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 10/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம இந்த சென்னை ஸ்கிப்பில் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். சென்னை தமிழ்நாடு தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒரு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும். லைக் சௌமியா சுவாமிநாதன் அப்பாயிண்டட் என்டிஇபி அட்வைசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ என்டிஇபி அட்வைசர் அப்படின்னா என்ன? ஸோ அவங்க வந்து என்னவா லைக் அட்வைசராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்துக்கு. ஸோ இவங்க யார்? லைக் சௌமியா சுவாமிநாதன் அப்படின்றவங்க யார்? ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவசியமாக இருக்குது, லைக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த என்டிஇபி அப்படின்ட்டு வரும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்மில் தான் ஆக்சுவலி இது வந்து வருது. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய டாட்டராக வந்து இருக்காங்க. டாட்டர் ஆக்சுவலி இவங்க வந்து ஆக்சுவலி இப்போது இந்த என்டிஇபி அதாவது இந்த நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு அசோசியேஷன் லைக் அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து இவங்க ஒரு அட்வைசராக வந்து இருக்காங்க. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2025 நம்ம இந்தியாவில் விட்டு டியூபர்குலோசிஸை வந்து நம்ம எராடிகேட் பண்ணுற மாதிரி, அதாவது இங்கே இந்தியாவிலே இல்லாமல் அழிச்சு போகிற மாதிரி டிபியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எய்ம் ஆக்சுவலி என்டிஇபி அப்படின்றது. ஸோ இதுக்காக நிறையவே இந்த யூனிவர்சல் ட்ரக் சஸ்டைனபிலிட்டி டெஸ்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த யூடிஎஸ்டி அப்படின்றது. ஸோ இவங்களோட ஹெல்ப்பெல்லாம் வச்சு ரொம்ப ஃப்ரீயாக டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் அது மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. பட் நம்ம என்ன தான் நம்ம டேரெக்டாக வந்து 2025 வந்து இதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கொஷின் மார்க் தான் ஆக்சுவலி. பட் அதெல்லாம் தாண்டி ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் நான் அடுத்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 2025, பட் இப்போ வரைக்கும் டியூபர்குலோசிஸ் டிசீஸ்லாம் வந்து நிறையவே அதிகமாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் 2025 அப்படின்றது முடியாக்கட்டியும் கூடிய சீக்கிரமாக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். ஸோ அந்த ஒரு என்டிஇபி அந்த அசோசியேஷனுக்கு இந்த சௌமியா சுவாமிநாதன் அப்படின்றவங்க வந்து அட்வைசராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு அப்டேட். ஸோ மற்றபடி நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம். ஸோ ஆக்சுவலி இது இருக்கு இல்லையா, ஸோ இதுவுமே ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். சென்ட்ரல் ஹோல்ஸ் ரிவ்யூ ஆஃப் என்இபி வித் ஸ்டேட்ஸ் டு சார்ட் 5-year ஆக்ஷன் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்ன பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்இபி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல நேஷ்னல் எஜுகேஷ்னல் பாலிசி 2020 அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்மில் வந்து ஆக்சுவலி வருது. இது வந்து 2020 தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை நம்ம இந்தியாஸோடைய எஜுகேஷ்னல் பாலிசியை திருத்தம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த என்இபி அப்படின்றது. ஆக்சுவலி இது வந்து என்னதான் சென்டர் வந்து இதை ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் இருந்தாலுமே நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இதை வந்து ஏற்றுக்கல. லைக் ஈவன் தமிழ்நாடுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏற்றுக்கல. லைக் தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், டெல்லி இந்த மாதிரி பல ஸ்டேட்ஸ் வந்து இதை இன்னும் ஏற்றுக்காமே தான் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு, கேரளா, ஒடிஷாலாம் வந்து ஆக்சுவலி இந்த என்இபிக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இன்னுமே இந்த பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், டெல்லி அவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி வரல. இவங்க வந்து அது இன்னுமே தவிர்த்துட்டு தான் இருக்காங்க, அது அப்போஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட பிளான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த என்சிஆர்டி, சிபிஎஸ்சி, கேவி, கேந்திர வித்யாலயா, அப்போ நவோதயா, வித்யா நிகேதன் இந்த மாதிரி பல விஷயங்களை ஒருங்கிணைச்சு லைக் நம்ம இந்தியாவோடைய எஜுகேஷ்னல் பாலிசியில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துறதுக்காக, அதாவது இப்போ வந்து நிறைய நம்ம மார்க்கை பிளைண்டாக நம்ம மக்கப் பண்ணிவிட்டு லைக் ஃபுல்லாகவே வந்து படித்து எழுதுகிற அந்த ஒரு சிஸ்டமை வந்து ஃபுல்லாக மாற்றுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த என்இபி அப்படின்றது அவங்களோட ஆக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டு சார்ட் 5-year ஆக்ஷன் பிளான் அப்படின்றது வந்து ஆக்சுவலி இந்த அக்ரி பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட்ஸ் கூடலாம் வந்து இவங்களோட ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இங்கே இல்லை. ஸோ ஆக்சுவலி இதுவுமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். சிஎஃப்ஜி டிக்ளேர்டு அன்லாஃபுல் அசோசியேஷன் ஃபார் 5 more years அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த எஸ்எஃப்ஜி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஸ்கில்ஸ் 6 ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது இது ஆக்சுவலி என்னன்னு பார்த்திங்கன்னா காலிஸ்தானி டெரரிஸ்ட் அவுட்ஃபிட் இருக்காங்களே, இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கும் கனடா லைக் யூஎஸ்ஏக்கும் ஆக்சுவலி ஒரு நிறைய டிஸ்பியூட்ஸ் நடக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு சின்ன அந்த ஒரு அங்கே நடந்த ஒரு கொலை அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க வந்து நம்ம இந்தியா மேலே இவங்க வந்து
இவங்கக்கிட்டேருந்து இன்னுமே வந்து ஆக்சுவலி சப்போர்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து கொன்று இருக்காங்க அப்படின்ற மாதிரி சம்திங் நிறையவே வந்து வதந்தியெல்லாம் பரப்பிச்சுக்காங்களே. ஸோ அதெல்லாம் நம்ம அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ பட் அதெல்லாம் தாண்டி இந்த சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த காலிஸ்தானி டெரரிஸ்டுக்கான ஒரு ஜஸ்டிஸ் அவங்க அப்ளை பண்ணியிருக்க ஜஸ்டிஸ் தான். ஸோ ஆக்சுவலி காலிஸ்தானி டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டு நம்ம இந்தியாவில் வந்து UAPA அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் மூலிமா அது கீழே நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எப்போதுலேருந்து வந்து ஆக்சுவலி அவங்கள பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேனிங்கை வந்து நம்மளுடைய இன்னுமே ஒரு நல்ல விஷயத்துக்காக இன்னுமே நம்ம கனடா கிட்டெல்லாம் வந்து கனடாலாம் நம்ம இப்போவே வந்து ஆக்சுவலி நிறைய பழி சுமத்துறாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி தான் வந்து அவங்க அங்கே வந்து அந்த கொலை நடந்தது. அதாவது இந்த குர்பத்வந்த் சிங் பண்ணும் அப்படின்றவர் வந்து அங்கே கொலைப்பட்டப்பட்டாங்க இல்லையா. ஸோ அந்த சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி இன்னுமே 5 years வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஆக்சுவலி இந்த ஒரு சின்ன அப்டேட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி மறுபடியும் அந்த நீட் UG அதை பற்றி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸில் தான். ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்குது. UN சீஃப் மீட்ஸ் பாகிஸ்தான்ஸ் PM டு டிஸ்கஸ் ஆப்கான்ஸ் ரெஃப்யூஜி சுச்சுவேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை லைக் கொஞ்சம் அப்போசிஷன் நேஷன்ஸாக இருக்கட்டும் சரி, எங்கே இருந்தாலுமே லைக் அது மூலிமா அங்கே என்ன நடக்குது, ஸோ அது மூலிமா நம்ம இந்தியாவுக்கு ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்கா அப்படின்றத நம்ம கான்சென்ட்ரேட்டாக பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா UN சீஃப் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். பட் ஆனால் இது நம்ம ரொம்ப எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பட் என்ன இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதாக அவசியமாக இருக்குது. அதாவது UNHCR அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஒரு கமிட்டி தான். ஆக்சுவலி இந்த ரெஃப்யூஜிஸ்க்கெலாம் வந்து அந்த ஹியூமனிட்டி அவங்களோட ரைட்ஸ் வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக யுனைடெட் நேஷன்ஸ் மூலமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் இந்த UNHCR அப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலி எப்போத்துலேருந்துன்னு பார்த்திங்கன்னா 1950லேருந்தே இவங்க வந்து நடைமுறைக்கு அப்பத்தில் ஆரம்பித்தது. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா 1950 ஆரம்பித்தது. இன்னும் வரைக்கவே வந்து ரெஃப்யூஜிஸ்க்கான ஹியூமனிட்டி ரைட்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கமிஷன் வந்து இயங்கிட்டே தான் இருக்குது அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலி UNHCR பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்கான்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஆப்கான்ஸ் வந்து நிறைய இந்த பாகிஸ்தானுடைய பார்டர்ஸில் எல்லாம் வந்து ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால பாகிஸ்தான் சுற்று வட்டாரத்தில் வந்து அவங்க இயங்கியிருக்காங்க. பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் பாகிஸ்தான் அவங்களே இப்போ கொஞ்சம் லைட்டாக எக்கனாமிக்காக வந்து வீக்காக இருக்கிறதுனால அவங்களாலே எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல ஆப்கான் ரெஃப்யூஜிஸ்க்கு. ஸோ அதனால் இந்த UN கிட்ட வந்து UN சீஃப் அவங்க UN ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அவங்க வந்து ஆக்சுவலி பாகிஸ்தான் சீஃப் பிரைம் மினிஸ்டர் ஷெஹ்பாஸ் ஷெரீஃப் அப்படின்றவர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஆக்சுவலி இது நடந்திருக்கிறது. ஸோ இந்த ஒரு இது மூலயமா பாகிஸ்தான் ஹேஸ் லாங் ஹாஸ்டட் அண்ட் எஸ்டிமேட்டட் 1.7 மில்லியன் ஆப்கான்ஸ், கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் ஆப்கான்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. ஆக்சுவலி எங்களுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியல. ஸோ இவங்க வந்து எங்ககிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் கிட்ட வந்து போயிட்டு இவங்க ஆக்சுவலி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி ஸ்போர்ட்ஸ்லலாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி ரீசெண்ட் மீண்டும் நான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.